எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி வந்து 5 கிலோமீட்டர் எப்படி ஓடலாம், எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல்லைக்கான கனெக்ட் பண்ணி ஆளுங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து 5 கிலோமீட்டர் ரன்னிங், 3 விதமாக ரன்னிங் ஓடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே மாதிரி ஸ்டெப் வச்சு ஓடுறது. ரெண்டாவது ஸ்டார்டிங்கில் ஸ்பீடாக இழுத்துட்டு நடுவில் போய் ஒரே மீடியமான ஸ்பீடில் போய் ஃபினிஷ் பண்ணுறது. மூணாவது ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப ஸ்லோ ஓடி போய் கொஞ்சம் 3 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு 2 கிலோமீட்டர் ஸ்பீடாக ஓடி போய் ஃபினிஷ் பண்ணுறது. இந்த 3 கேட்டகரி இருக்குது. இப்போ இதில் வந்து ஆர்மிக்கு ட்ரை பண்ணுறவங்க, எஸ்எஸ்சி ஜிடிக்கு ட்ரை பண்ணுறவங்க, அப்புறம் போலீஸ் ட்ரை பண்ணுறவங்க, இவங்க இந்த 3 கேட்டகரியுமே வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் மீடியமான ரன்னிங் இதைத்தான் ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து பெரிய அத்லெட் கிடையாது, இல்லை வருஷ கணக்காக நம்ம இப்போ ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது, செலெக்ஷனுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது இது இந்த ஒரு ட்ரிக் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு ஒரே மாதிரி ஸ்பீடு. இப்போ நீங்கள் நிற்கும்போது ஃபஸ்ட்டு 3 லைனில் நிற்கிறீங்களா, என்றைக்குமே நல்லா ஓடுறவன் முன்னாடி நிற்பான், பண்ணி நிற்க மாட்டான். ஃபஸ்ட்டு செகண்ட் லைனில் நிற்பான். ஓடும்போது ரன்னிங் வந்து முன்னாடி இப்போ 10-20 பேருக்குள்ளே ஓடிக்குங்க. பின்னாடி போய் பிக்கப் பண்ணிட்டு ஓடலாம், லாஸ்ட்டில் போய் ஸ்லோ போய் அப்புறம் பிக்கப் பண்ணிடலாம்னு நினச்சிடாதீங்க. அது ரொம்ப மைனஸாக போயிடும், ஓட முடியாது. ஏன்னா வந்து அடுத்தவன் வந்து லாஸ்ட்டில் ஓடும்போது 2 பேர் நின்றுவான். நின்றவொடனே அவனை பார்த்து நமக்கு நிற்க தோணும். அதனால் அது பழக்கம் பண்ணாதீங்க. முன்னாடி நின்றுங்க. முன்னாடி நின்றா வந்துட்டு தான் முன்னாடி ஓடுறவன் நிற்க மாட்டான். அந்த 10-20 பேத்துக்குள்ள ஒன்றா அவனோட ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஓடிடுங்க. ரெண்டாவது, ஓடும்போது ஆப்போசிட்டில் ஓடுற பசங்களோட காலில் ஷூவை பாருங்கள். ஃபோக்கஸ்ஸு ஷூவில் இருக்கணும், ஷூவில் மட்டும்தான் இருக்கணும், ரோட்டில் இருக்கணும். ரொம்ப தூரம் லாங்காக பார்க்குறத வச்சுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ரன்னிங் ஓடும்போது ஓடுறதுக்கு முன்னாடியும் உடம்பு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வார்ம் அப் பண்ணிடுங்க. உடம்பு ஹீட் பண்ணிடுங்க. எவ்வளோக்கு ஹீட் பண்ணுறீங்களோ, வார்ம் அப் பண்ணுறீங்களோ அவ்வளோ உடம்பு சீக்கிரம் ரெடி ஆகும். நீங்கள் வார்ம் அப் பண்ணாமல் ஓடினீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உடம்பு ஹீட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அது வரைக்கும் உங்களுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும், ஒரு நர்வஸ் ஆகும், ஒரு பய உணர்வு ஏற்படும், இருள் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். அதனால தான் என்றைக்குமே ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணிடணுங்கிறது கரெக்டாக. அப்புறம் வந்து ரன்னிங் ஓடும்போது ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் 24 நிமிஷமா 5 கிலோமீட்டரான்னு சொல்லி பார்க்கக்கூடாது. ஏன்னா 5 கிலோமீட்டர் ஓடிடலாம், முதல்ல ஃபினிஷ் பண்ணிடணும் அப்படிங்கிற மனநிலை தான் இருக்கணும். ஏன்னா 5 கிலோமீட்டர் தூரம் தான், ரொம்ப தூரம் தான். எல்லாத்தையும் விட வந்து மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். ரன்னிங்க்கு பதில் ப்ராக்டிஸு, ரெண்டாவது மனநிலை ரொம்ப முக்கியம். ஓட முடியுமாங்கிற சந்தேகம் வரக்கூடாது, ஓடிடுவோமான்னு சந்தேகம் வரக்கூடாது. ஓடி ஆகணும், ஓடுவோம். ரன்னிங் ஓடலைன்னா கிரவுண்டில் சாவோங்கிற மனநிலை வச்சுக்கணும். மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு நின்று பிக்கப் பண்ணி ஓடுன்னு நினைக்காதீங்க. நின்றுனாவே நீங்கள் அடுத்து பிக்கப் பண்ண முடியாது. அதனால் வந்து உங்களுக்கு இதை மனசில் வச்சுக்கோங்க. ரன்னிங் ஓடும்போது உங்கள் பிடிச்ச விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை மனசில் நினச்சிக்கோங்க. எந்த விஷயம் உங்களுக்கு ஃபோக்கஸாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ, எந்த விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமோ அந்த விஷயத்தில் எதை நினச்சா உங்கள் மனசு சந்தோஷமாகுதோ அது விஷயத்தில் மனசை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓடுறதில் மைண்டை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஓட முடியாது. கால் வலிக்கு, மூச்சு வாங்கும், மூச்சு மேலே சுவாசம் மைண்டை வைக்கிறதுலாம் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வழியை காட்டும். உங்களுக்கு 5 கிலோமீட்டருக்கான டிப்ஸ் இதுதான். மைண்ட் செட் ரொம்ப முக்கியம், ப்ராக்டிஸும் முக்கியம். 2 மட்டும் இருந்தால் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ப்ராக்டிஸை நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பெரிய அத்லட்டாக இருக்கலாம், இல்லை மாரத்தான் அட்டன் பண்ணிக்கலாம். அவங்களாம் ரன்னிங்கை பொறுத்தவரை பயம் இருக்காது. நம்ம ஆளுகளுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். அதனால் இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வச்சிடலாம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.